பாரத நாடு பழம்பெரும் நாடு. அந்த பாரத நாட்டின் பாதம் போல் தமிழ்த் திருநாடு தமிழ்நாடு. 1968 அறிஞர் அண்ணாவால் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தமிழ்த் திருநாடு எஞ்சிய மதராஸ் மாநிலமாக சில காலம் பெயர் சூட்டப்பட்டு பிறகு தமிழ்நாடாக மலர்ந்த நாடு. அதற்கு முன்னர் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பழந்தமிழ் நாடு, பார்போற்றும் நாடு, மூவேந்தர்கள் ஆண்ட நாடு, ஆம் முக்குலத்தோர் ஆண்ட நாடு, கள்ளர் மறவர் அகமுடையோர் ஆண்ட கண்ணியமிக்க நாடு, அதில் மூவேந்தர்களில் முதன்மையான பாண்டியர்கள் ஆண்ட நாடு, பண்பாடுமிக்க நாடு நம் தமிழ்நாடு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய திருநாடு. அத்திருநாட்டில் பொதிகை என்றொரு மலை, தென்றலை நெல்லை மக்களுக்குச் சீதனமாய்த் தரும் மலை. பொதிகையில் பிறக்கும் 5 சிற்றாறுகள் இணைந்து பாபநாசத்தில் தவழ்ந்து, நெல்லையில் பிறந்து நெல்லையிலேயே கடலில் கலக்கும் புண்ணிய நதியாம் தாமிரபரணி தவழும் தமிழ்த் திருநாடு. அகத்திய முனிவர் தொட்டு 1000 தவசீலர்கள் தவமியற்றிய தாமிரபரணி தீரம். நதிக்கரையோரம் முழுவதும் சிவாலயங்கள். ஆற்றின் இரைச்சலுக்கு இணையாக அரோகரா சிவசிவா என்ற தமிழ் மந்திரம் செவிகளில் முத்தமிடும் சிவாய ஓசை. அது மட்டுமா, அதன் கரையோரம் மக்கள் பசியை போக்க காத்திருக்கும் வள்ளலைப் போல் நெற்கதிர்களில் விளைந்த நெல்மணிகள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும். அந்த நெல்லைச் சீமையில் நெற்கட்டும் செவல், வீரம் விளைந்த மண், விவேகம் நிறைந்த மண், பூலித்தேவன் ஆண்ட மண், மருதநாயகம் என்ற மாபுக்கானை 14 முறை தோற்கடித்த மண். மதுரையை நாயக்க மன்னர்களிடம் இழந்த பாண்டிய மன்னன் 75 ஆண்டுகள் கயத்தாற்றை தலைநகராக கொண்டு மதுரையை மீட்க போராடுகிறான். தோல்வி தோல்வி தோல்வி. இறுதியில் கயத்தாற்றை மறந்து தென்காசிக்கு குடிபெயர்கிறான். தென்காசியில் பாண்டியன் வாரிசுகள் மன்னர்களாக மகுடம் சூட்டிக் கொள்கின்றார்கள். அந்த தென்காசி தற்போது நெல்லை மாவட்டத்தில் இருந்து பிரிந்து தென்காசி மாவட்டமாக மலர்ந்திருக்கிறது. அந்த தென்காசி மாவட்டத்தில் அருணாச்சலபேரி என்ற சிற்றூர், அழகு தமிழ் பெயர். அருணன், அதாவது சூரியன் ஆட்சி செய்யும் புனைப்பெயர் கொண்ட ஊர் அது. இன்றும் அது சிற்றூர்தான். அங்கு வசித்த மருதப்ப தேவரின் மகன் சுப்பையா தேவர் லட்சுமி தாய் தம்பதிக்கு 9வது மகனாக 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் நம்முடைய கொண்டையன்கோட்டை மறவர் சங்க தலைவர் எஸ். சீனிபாண்டியன். கிராமத்துப் பள்ளியில் தான் படித்தார். அவரால் 5ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை. அவரது தந்தையார் காலமானதால் குடும்பம் வறுமையில் சிக்கியது. சிறிது காலம் சிறிய தகப்பனார் வீட்டில் ஆடு மேய்த்தவர். பிறகு அருகில் உள்ள செட்டிக்குறிச்சி கிராமத்தில் உள்ள ராமுக்கோனார் வீட்டில் பசுமாடு மேய்த்தார். பிறகு கால்நடையாகவே முக்கூடல் சென்றவர் அங்கிருந்து சிங்கிக்குளம் அருகே உள்ள மேல காடுவெட்டி கிராமத்தில் வசித்த உடன்பிறந்த சகோதரி காசித்தாய் வீட்டிற்கு சென்றார். அங்கு அவரது கணவர் கும்பையா தேவர் உதவியுடன் காய்கனி வியாபாரம் செய்துள்ளார். தினமும் காலையில் காய்கனி கூடையை தலையில் தூக்கிச் சுமந்து மேல செவல் முதல் பத்தமடை வரை சென்று வியாபாரம் செய்துள்ளார். ஒரு நாள் தனது சொந்த கிராமத்திற்கு சென்றபோது அங்கு சென்னையில் இருந்து வந்திருந்த நெட்டூரைச் சேர்ந்த சுப்பையா பிள்ளையை சந்தித்தார். அவரது மனைவி சின்னத்தாயிடம் சென்று, நானும் சென்னைக்கு வருகிறேன், என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார். சென்னைக்கு செல்ல அக்காள் காசித்தாய் பணம் கொடுத்து உதவியிருக்கிறார். அப்படி முதன்முதலாக அவர் சென்னை வந்து சேர்ந்த இடம் சூளைமேடு பகுதியில் உள்ள திருவள்ளுவர்புரம். அன்று மாலை அமைந்தகரை பூந்தமல்லி சாலையில் உள்ள ராதா கேஃப் ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தார். இருந்தாலும் அவரால் அங்கு தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு கை கால்களில் புண் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடும் காய்ச்சலுக்கு ஆளானார். மறுநாள் அவரால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. அதிகாலை 5 மணிக்கு அவரை எழுப்பிய ஹோட்டல் நிர்வாகத்தினர், முடிந்தால் வேலை செய், இல்லையென்றால் வெளியே போ என்று கூறியுள்ளனர். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தவரை ஊர் ஞாபகமும் தனிமையும் உடல் பாதிப்பும் அனாதை என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி அழ வைத்திருக்கிறது. பொழுது விடிந்த பிறகு சுப்பையா பிள்ளை வீட்டிற்கு சென்று வேலை இழந்த தகவலை சொல்லி இருக்கிறார். அவர் இவருக்கு வேலை தேடிக்கொள்ளலாம் என்று ஆறுதல் கூறியுள்ளார். பிறகு திருவல்லிக்கேணி நடேசன் சாலையில் உள்ள ஒரு தேநீர் கடையில் வேலைக்கு சேர்ந்தவர். அதன் பிறகு அருகில் இருந்த முருகேச முதலியார் செய்தித்தாள் கடையில் வேலைக்கு அமர்ந்தார். அருகில் இருந்த மாப்போசி அவர்களின் செங்கோல் பத்திரிகை அலுவலகத்தில் சில காலம் வேலை செய்தவர். பிறகு கொத்தவால் சாவடியில் உள்ள பார்வதியின் தம்பி ஜெயராமனின் பழக்கடையில் சில நாட்கள் வேலை செய்திருக்கிறார். நடைபாதையில் வியாபாரம், நடுசாமத்தில் தூக்கம், வாரத்தில் 1 நாள் குளியல், மாதம் 40 ரூபாய் சம்பளம் என்று வாழ்க்கை சில காலம் ஓடியது. 1978ஆம் ஆண்டு குறளகம் பகுதியில் சொந்தமாக பழ வியாபாரம் செய்யத் தொடங்கிய போது அவரது அக்காள் காசித்தாய் அவருக்கு திருமண ஏற்பாடு செய்துள்ளார். 1978ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி தாய்மாமன் மருதபுரம் சுப்பையா தேவர் மாடத்தி அம்மாள் தம்பதியரின் மகள் சண்முகத்தாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்.
அவரது திருமண செலவுகளுக்கு நடராசன் பிள்ளை என்பவர் 1000 ரூபாய் கொடுத்து உதவியிருக்கிறார். 1000 ரூபாயில் திருமணத்தை முடித்துக்கொண்டு தாய் மற்றும் மனைவியுடன் சூளைமேடு சண்முகனார் சாலையில் 15 ரூபாய் மாத வாடகையில் வீடு எடுத்து குடிபுகுந்தார். மனைவி வந்த நேரம் அவரது வாழ்க்கையில் ஏறுமுகம்தான். அரும்பாக்கம் MMDA பகுதியில் உள்ள வீடுகள், அலுவலகங்களுக்கு செய்தித்தாள் விநியோகம், காய்கறி வியாபாரம் என்று பயணப்பட்டவருக்கு MMDA மெயின் ரோட்டில் மூவேந்தர் ஹோட்டலை திறந்ததுதான் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அப்போது அவருக்கு சுயம்பு நாடார், உறவினர் மா பாண்டியன், சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்த வியாபாரிகள் சங்க தலைவர் தங்கராஜ் ஆகியோர் உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஹோட்டல் வியாபாரத்தில் மனநிறைவோடு மகிழ்ச்சியடைந்த சீனிப்பாண்டி தேவர் 1981 வியாபாரிகள் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தன்னை தேடி வந்த வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் பதவியை 3 ஆண்டுகளும், பொதுச் செயலாளர் பதவியை 6 ஆண்டுகளும் சிறப்பாக செயலாற்றி பேர் வாங்கியவர். தேர்தலில் போட்டியிட்டு 6 ஆண்டுகள் தலைவராகவும் செயல்பட்டுள்ளார். அப்போது ஸ்டேட் வங்கியின் மூலம் 142 வியாபாரிகளுக்கு கடன் உதவி பெற்றுக் கொடுத்துள்ளார். மத்திய சென்னை வியாபாரிகள் சங்க இணைச் செயலாளராக பதவி வகித்தவர் அரசியலிலும் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் திமுகவில் இணைந்து செயல்பட்டவர் 1993 வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து வந்தபோது பயணம் மாறுகிறது, பாதை மாறுகிறது. வைகோவுடன் பயணிக்கிறார். சில காலம் பயணித்த பின்பு அங்கிருந்தும் வெளியேறி விடுகிறார். பின்பு தான் பிறந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவரது மனம் உத்தரவிடுகிறது. தமிழ்நாடு தேவர் பேரவையின் உறுப்பினராக 1984 ஆண்டு தென் சென்னை மாவட்ட துணைச் செயலாளர் பதவி வகித்தவர். அதன் பிறகு 1991 பசும்பொன் மண்டப அமைப்பில் சேர்ந்து செயற்குழு உறுப்பினர் வரை உயர்ந்தார். துணைச் செயலாளர், பசும்பொன் நுண்கலை கழக செயலாளர், அறங்காவலர் ஆகிய பதவிகளை வகித்துள்ளார். இந்த அனுபவங்களை கொண்டு கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கத்தை 2017 ஆண்டு ஜூலை மாதம் 23 தொடங்கினார். 600க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கத்தின் தலைவராகவும் தேர்வானார். முதல் பொதுக்குழுவை 2018 ஆண்டு குடும்ப விழாவாக கொண்டாடினார். உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். உறுப்பினர்களின் முகவரி கையேடு ஒன்றும் வெளியிடப்பட்டது. அதே ஆண்டில் இந்திய மண்ணின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மறவர் குல மாணிக்கம் மாமன்னர் பூலித்தேவரின் 303வது பிறந்த நாள் விழாவை கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கத்தின் சார்பில் கோயம்பேடு மலரங்காடியின் முன்பகுதியில் மிக பிரம்மாண்டமாக நடத்தினார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே TNT உரிமை மீட்பு போராளிகள், சீர்மரபினர் நல சங்கம், 68 சாதி தோழமை அமைப்புகள், அனைத்து தேவரின அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தபோது அதிலும் கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கம் சார்பில் நிர்வாகிகளோடு பங்கேற்றார். அரசின் சலுகைகளை நம் இன மக்கள் பெறுவதற்கு நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். நமது பழைய வரலாறுகள், முன்னோர்களின் சரித்திர பதிவுகள் அனைத்தையும் அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ற தகவலையும் அரசிடம் சான்றுகளுடன் தெரிவித்திருக்கிறார். அதன் பலனாக தமிழ்நாடு அரசு நமக்கு TNT வழங்கியுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி, நமது சரித்திரமாகவும் விளங்கும் தேவர் திருமகனார் வரலாறு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டது. இதை அறிந்து கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கம் சார்பில் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஐயா தேவர் திருமகனாரின் வரலாற்றை சேர்க்க முயற்சி எடுக்கப்பட்டது. கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கத்தின் ஒவ்வொரு பொதுக்குழுவும் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவது, கல்விக்கு உதவுவது, பேச்சாற்றல் திறனை வளர்ப்பது போன்ற பல திறமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அமைகிறது. நம் இனத்தில் உள்ள மணமகன் மணமகள் முகவரிகளை பெற்று நம் பெண் குழந்தைகளுக்கு நல்ல மணமகனையும் நம் ஆண் குழந்தைகளுக்கு நல்ல மணமகளையும் தேர்ந்தெடுக்கும் கடமையை செய்வதற்காக திருமண தகவல் மையம் ஒன்றையும் சிறப்பாக நடத்தி வருகிறது. இப்படி கொண்டையங்கோட்டை மறவர் நல சங்கத்தின் மூலமாக நம் இன மக்களுக்கு வாழ்க்கை துணை நல ஒப்பந்தங்களை செய்து கொடுத்து வரும் சீனிப்பாண்டி தேவர் சண்முகத்தாய் தம்பதியருக்கு முருகன், கலையரசன், முத்தரசன் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். SSLC படித்த மூத்த மகன் முருகனுக்கு நெடுவேலி அருகே உள்ள அச்சன்புதூர் மாடசாமி தேவர் திருமலையாச்சி தம்பதியரின் மகள் அருணாச்சல வடிவு என்பவரை திருமணம் செய்து வைத்தார். அவர்களுக்கு தருண் பாண்டியன் என்கின்ற மகனும் கார்த்திகாயினி என்கின்ற மகளும் உள்ளனர். BE MBA படித்துள்ள 2வது மகன் கலையரசனுக்கு குழந்தை பாண்டியன் தேவர் துரைச்சியம்மாள் தம்பதியரின் மகள் பிரபாவதி என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இவர்களுக்கு ஈசானிகா, கனிஷ்கா ஷானு என 2 மகள்கள் உள்ளனர். SSLC படித்த 3வது மகன் முத்தரசனுக்கு சின்ன கோவிலான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேலு தேவர் மாரியம்மாள் தம்பதியரின் மகள் பாப்பா என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இவர்களுக்கு தனிஷ் பாண்டியன் என்கிற மகன் உள்ளார். சீனிப்பாண்டியன்
சீனிப்பாண்டியன் அவர்கள் அருணாச்சலபுரம் கிராமத்தில் தனக்கு சொந்தமான 2700 சதுர அடி நிலத்தை 1999ஆம் ஆண்டு தமிழக அரசுக்கு தானமாக வழங்கியுள்ளார். தற்போது அங்கு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம், சுப்பையாபுரம் கிராம ஊராட்சி அலுவலகம், பொது விநியோக கூடம் அதாவது ரேஷன் கடை ஆகிய அரசு அலுவலகங்கள் மக்கள் அன்றாடம் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளன. பல விழாமேடைகளில் பாராட்டும் மரியாதையையும் பெற்றிருக்கின்ற சீனிப்பாண்டி தேவர் வாழ்க்கையில் முன்னேற பலவிதமான போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். எளிமையான மனிதராக, அனைவரிடத்திலும் அன்பு காட்டி பழகக்கூடிய அற்புதமான மனிதராக வாழ்ந்த சீனிப்பாண்டியன் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மாப்பிள்ளை சீனிப்பாண்டியனுடைய மரணம் எங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மரணம் ஏற்பட்டதான உணர்வை நாங்கள் உணர்ந்தோம். அவர் ஒரு சாதாரண மனிதராக எனக்கு அறிமுகமானார். ஒரு சிறு வியாபாரி. ஆனால் வளரும்போது ஒரு மாபெரும் தலைவனுக்குரிய சகல அந்தஸ்தும் அவரிடம் ஒட்டி கொண்டு விட்டது. ஒரு காய்கறி வியாபாரியாக, அதற்கு முன்பு ஹோட்டல் தொழிலாளியாக, பின்னர் வியாபாரிகள் சங்க தலைவராக அவர் வலம் வந்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய குறையை பற்றி எப்போதும் நினைத்ததில்லை. தான் பெரிய படிப்பாளி இல்லை என்பதையும் அவர் எண்ணிக்கொண்டதில்லை. ஆனால் ஒரு படித்த மேதைக்குரிய ஒரு படிக்காத மேதையாக எங்களோடு வாழ்ந்தவர். நான் நடத்திய போராட்டங்களெல்லாம் பல போராட்டங்களுக்கு துணையாக இருந்தவர், தூண்டுகோலாக இருந்தவர். நான் வெற்றி பெறும்போது வரை என்னை பற்றி என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்.